ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் இலக்கணத்தில் சொல். இந்த நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும். ஓகேங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ் இலக்கணத்தில் சொல். அது சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் என்பதை அதனோட வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா சொல் என்பதற்கு மொழி, பதம், கிளவி, வார்த்தை என்று வேறு பெயர்களும் உண்டு. அதாவது சொற்றொடரை வாக்கியம் எனவும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? தமிழ்ல சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்றோம். சொல் இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஈ, மை, பூ, கல், கடல், தங்கம். இப்ப ஈங்கிறது ஒரு எழுத்து, பூங்கிறது ஒரு எழுத்து, மைங்கிறது ஒரு எழுத்து, கல்லுங்கிறது 2 எழுத்து, கடல்ங்கிறது 3 எழுத்து, தங்கம்ங்கிறது 4 எழுத்து. இப்படி ஒவ்வொரு எழுத்தாவும் பொருள் தரும். 2ம் சேர்ந்து வரும், 3ம் வரும், 4ம் வரும். இது மாதிரியான சொற்கள் தான் நம்ம பார்க்க போறோம். சொற்றொடரை வாக்கியம் என்றும் அழைப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில் சொற்கள். இலக்கண அடிப்படையில் சொற்கள் அப்படின்னா என்ன பார்க்கலாங்களா? 4 வகைப்படும் சொற்கள். முதல்ல பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4 பற்றி முதல்ல பார்க்கலாம். பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படிங்கிறோம். எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, அம்மா, அப்பா, மாநகர், மதுரை. இது மட்டும்தானு கேட்காதீங்க. பாரதி, கண்ணம்மா, பள்ளி, ஏஜே கோச்சிங் சென்டர், காலை, மாலை, கண், நன்மை, இப்படி எதனாலும் சொல்லலாம். அதாவது இது ரிலேட்டடாக சொல்லலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிங்கிறது ஒரு பெண்ணோட பேரும் இருக்கலாம், ஆணோட பேரும் இருக்கலாம். பள்ளிங்கிறது ஒரு பாடசாலை சொல்லலாம். காலைங்கிறது காலை, மாலை அப்படி வரும். இப்போ நன்மைங்கிறது நமக்கு தெரியுங்களா? தெரியாது. ஆனால் நடக்கும்போது நம்ம உணர்வோம். அதை தான் நன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்பா, அம்மா, அந்த உறவுக்கு பேர் சொல்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் தான் அந்த பெயர் சொல்லுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள். இவை அனைத்தும் ஒரு பெயரை குறிப்பதால் இது பெயர் சொற்கள் ஆகும். இப்போது நம்ம பெயர் சொற்கள்லேயே 6 வகைப்படும். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒரு தொகுப்பு பார்க்கலாம். பெயர் சொல்லின் 6 வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், குணப்பெயர். அதாவது பண்பு பெயரை குணப்பெயர்னு சொல்லலாம். 6வது பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். இப்போ பொருட்பெயர் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். ஒரு பொருளைனா அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உயிருள்ள பொருளையும் சொல்லலாம், உயிரற்ற பொருளையும் சொல்லலாம், குறிக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இதில் பார்த்தீங்கன்னா மரம், செடி, மயில், பறவை இதுக்கெல்லாம் உயிர் இருக்குது. புத்தகம், நாற்காலி உயிரற்றவை. மேஜை, டேபிள்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். உயிரற்ற பொருள். இதுவும் பொருட்பெயருக்கு உண்டானது தான். இப்போ உயிர் உள்ள பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயரில் 2 வகைப்படும். உயிர் உள்ள பொருட்கள் உயிர் உள்ளது, உயிரற்றது பார்த்தோம் இல்லைங்களா? அதில் உயிர் உள்ள பொருட்களை முதல்ல பார்க்கலாம். குமரன், மலர்கொடி, தென்னை, செம்பருத்தி, வெள்ளாடு, ஓணான், இதெல்லாம் எதனாலும் போட்டுக்கலாம். உயிர் உள்ள பொருட்கள். உயிர் உள்ள பொருட்களை மட்டும்தான் குறிக்கும். ஓகேங்களா? இந்த எடுத்துக்காட்டு இது மட்டும்தான் நினைக்காதீங்க. இதை ரிலேட்டடாக வர வார்த்தைகளும் தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருள். நாற்காலி, அடுப்பு, தட்டு, எண்ணெய், மண், நீர், காற்று, இவையெல்லாம் உயிரற்ற பொருட்கள். அடுத்தது நம்ம பொருட்பெயரில் இது என்ன பார்க்குறோம்? இடப்பெயரை பார்க்க போகிறோம். அதாவது பொருட்பெயரில் பெயர் சொல்லல 6 வகைப்படும். அதில் நம்ம பொருட்பெயரில் பொருட்பெயர் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இடப்பெயர் பார்க்க போகிறோம். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர்
இடப்பெயர் அப்படிங்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, அன்பகம், பெரியார் தெரு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அரசினர் மேல்நிலைப்பள்ளி, திருநின்ற ஊர், என்னை என்னை பெற்ற தாயார் கோயில், உங்களை பெற்ற தாயார் கோயிலாம் கூட இருக்கலாம். திருமலிசை, வாழைத்தோட்டம், தென்காடு, கொல்லிமலை, இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்த குறிக்கணும். அதுதான் வந்து இடப்பெயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலப்பெயர். ஒரு காலத்தை குறிக்கும் பெயர் வந்து காலப்பெயர் அப்படிங்கிறோம். காலப்பெயர் எனப்படும். அது வந்து எப்படின்னு பார்க்குறீங்களா? கண் இமைக்கும் நொடிப்பொழுது முதல் ஊழிக்காலம் வரை எல்லாமே காலத்தை குறிக்கும் பெயர்கள். பார்த்தீங்கன்னா 5 நொடி, 30 வினாடி, 12 மணி, விடியற் பொழுது, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஒரு வாரம், 10 நாள், தை திங்கள், தை செவ்வாய், ஓராண்டு, மழைக்காலம், குளிர்காலம், இளவேநீர் காலம், இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம்? காலப்பெயர். பொதுவான சொற்கள் வந்து நிமிடம், நாள், சித்திரை, நொடி, வினாடி, மணி, பொழுது, கிழமை, மாதம், திங்கள், ஆண்டு, பருவகாலம், இதை சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சினைப்பெயர். சினைப்பெயர்னா என்னன்னு பார்க்கலாங்களா? ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினை என்றால் என்ன? உறுப்பு என்று பொருள். உறுப்புனா என்னங்க? மனித உறுப்புகள், விலங்கு உறுப்புகள், தாவர பகுதிகள், பொருட்களின் பகுதிகள் என முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிப்பதை சினைப்பெயராகும். உடல் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை, கண், மூக்கு, செவி, நாக்கு, பல், வயிறு, கை, கால், விரல், நகம் முதலியன. தாவர உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர், தண்டு, கிளை, இலை, பூ, காய், கனி, விதை முதலியன. சுருக்கமான சான்று கை, கண், கை, இலை, கிளை, இப்படி சொல்லலாம். அதாவது அந்த பக்கத்தில் உள்ள தமிழ் இலக்கண பாடங்களில் பெயர் சொல் மற்றும் அதன் வகைகள் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பண்பு பெயர். பண்பு பெயர் ஒரு இதில் வந்து 5வது. பெயர் சொல்லில் 6 வகைப்படும் படிச்சொல்லிங்களா? அது 5வது வந்து பண்பு பெயர். பண்பு பெயர்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு விளக்கம் பார்க்கலாங்களா? ஒரு பொருளின் குணத்தையோ அல்லது பண்பையோ குறிக்கும் பெயர் பண்பு பெயர். இதை நம்ம குணப்பெயர் அப்படின்னும் சொல்லுவோம். வேறு பெயர், எனக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்கிற மாதிரி பண்பு பெயர் இன்னொன்று பேரோட வந்திருக்கு பாருங்க, குணப்பெயர் அப்படின்னு வந்திருக்கு. அடிப்படை பார்த்தீங்கன்னா இது நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படும். சான்று பார்க்கலாங்களா? வடிவம் வட்டப்பலகை, சதுர வீடு, செவ்வக புத்தகம், முக்கோண கூம்பு. அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர், 5 மீட்டர் துணி, 5 படி எண்ணெய், 10 கிலோ அரிசி, 20 கிலோ அரிசி அப்படிங்கிறவங்களா இது மாதிரி பண்பை குறித்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்டு பண்பு பெயர் கொடுக்காம குணப்பெயர்னு கொடுத்தாங்கன்னா, அதாவது 10 மீட்டர், சதுர வீடு, செவ்வக புத்தகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பண்பு பெயர் கொடுக்காம குணப்பெயர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் யோசிக்கக்கூடாது. பண்பு பெயருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அது குணப்பெயர் அப்படின்னுட்டு நீங்கள் குணப்பெயர் கொடுத்தாங்கன்னா நீ குணப்பெயரை டிக் அடிக்கலாம் பரீட்சையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலையோ அல்லது செயலையோ குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். இதில் படித்தல், ஆடுதல், நடித்தல், இதயம் துடித்தல், அது மாதிரி வருது இல்லைங்களா? தள் வந்திருக்கும் தொழில் பெயரில். இதை தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து அறுவகை பெயர் சொல், அதில் வந்து எப்படி எப்படி மாறிக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பொருட்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவியா புத்தகம் படித்தால். புத்தகங்கிறது பார்த்தீங்கன்னா அழுத்தி சொல்லியிருக்காங்க. புத்தகங்கிறது என்ன? நம்ம முன்னையே பார்த்தோம், உயிரற்ற ஒரு பொருட்பெயர், பொருளை குறிக்குது, அதனால இது பொருட்பெயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா காவியா பள்ளிக்கு சென்றார். பள்ளிக்குங்கிறத அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இது என்னத்தை குறிக்குது? இடத்தை குறிக்கிறதுனால
இது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினால் இல்லை காலையில் விளையாடினால் அப்படின்னு வந்திருந்த என்னன்னு சொல்லுவோம், காலத்தை குறிக்குது. அதனால இதை வந்து காலப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். காவியா தலை அசைத்தாள், தலை ஆட்டினாள் அப்படின்னு தலைங்கிறத அழுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது உறுப்பை குறிக்கிறது. இது உறுப்பை குறிக்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம், சினை பெயர் அப்படின்னு வந்திருக்கு, போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காவியா இனிமையாக பேசுவாள். இனிமையாகங்கிறது பாருங்க நல்லா அழுத்தி கொடுத்துருக்காங்க. இது எதை குறிக்கிறது, பண்பை குறிக்குது. அல்லது குணம்னு போட்டிருந்தா குணத்தையே தான் நீங்க எழுதணும், குணப்பெயர்னு வரணும். பண்பு அதுக்கு ஆன்சர் அங்க இருந்ததுன்னா பண்பு பெயர் கொடுக்கணும். பண்பு பெயர் போடாம குணப்பெயரை மட்டும் கொடுத்திருந்தா நீங்க குணப்பெயரை தான் இதை கொடுக்கணும். ஏன்னா ரெண்டும் ஒரே ரிலேட்டடு தான். ஓகேங்களா. அடுத்தது தொழில் பெயர். காவியா நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல்னு போட்டிருக்காங்க பாருங்க, தொழிலை குறிப்பது. அதனால இது தொழில் பெயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயர் சொல் மூவிட பெயர்கள். அதாவது வேற்றுமை உறுப்புகள் வந்திருக்கு பாருங்க. வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆள் கு இன் அது கண் சேரும்போது மூவிட பெயர்கள் தன்மை முன்னிலை படர்க்கை எவ்வாறு மாறுதுன்னு திரிஞ்சு வருதுன்னு பார்க்கலாங்களா. தன்மை பெயர்கள் பாருங்க, தன்மை ஒருமை நான் யான். தன்மை பன்மை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருமை வந்து நான் யான் வரும். தன்மையிலேயே பன்மை எப்படி வரும், நாம் நம்மளாம் யாம், அதாவது சேர்த்து சொல்றது பன்மை. மாற்றங்கள் அது திரியிறத மாற்றங்கள் வந்து திரியுகள் எப்படி வருது, யான் தன்மை ஒருமை வேற்றுமை உருகும்போது என் என திரியும். யான் வந்து யான் என்பது வேற்றுமை உருப்பெருக்கும் போது என் என திரியும். யான் வந்து என்ன மாறுதுங்கிறாங்க பார்க்கலாங்களா. யான் கூட்டல் ஐ என்னை, யான் கூட்டல் ஆள் என்னால், யான் கூட்டல் ஊ எனக்கு. இது நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது வேற்றுமை உறுப்புகள் ஐயால் கூயின் அது கண் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. இதாவது இது சேரும்போதுதான் மூவிட பெயர்களும் மாறும், தன்னிலை முன்னிலை படற்கையா மாறும். அதை வச்சுதான் இந்த ஐயால் இன் கூ இன் அது கண் இது மட்டும் வந்து சேரும். அதோட தான் சேர்த்து சொல்றோம் பாருங்க. யான் கூட்டல் ஐ என்னை, யான் கூட்டலால் என்னால், யான் கூட்டல் கூ எனக்கு, யான் கூட்டல் இன் என்னின், யான் கூட்டல் அது எனது, யான் கூட்டல் கண் என் கண். இப்ப யாம் பார்க்கலாம். தன்மை பன்மை என்பது வந்து வேற்றுமை உறுப்பே இருக்கும்போது எம் என தெரியும். யாம் வந்து என்னவா மாறும், யான் எப்படி மாறுச்சு என்ன மாறும்போது யாம் வந்து என்னவா மாறும் எம் என தெரியும். அதுக்கு சான்று பார்க்கலாம். எம்மை நம்மால் நமக்கு நம்மின் நமது எங்கண் அப்படின்னு வரும். நாம் தன்மை என்பது வேற்றுமை உறுப்பெறும்போது நம் என குறுகும். இது சான்றுகள் பார்த்தீங்கன்னா நம்மை நம்மால் நமக்கு நம்மின் நமது நங்கன் அப்படின்னு வரும். அதாவது இடப்பெயர்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் போது எவ்வாறு திரிபு அடைகின்றன என்பதை விளக்குகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கு முன்னிலை பெயர்கள் மற்றும் படற்கை பெயர்கள் உருப்பெருக்கும் முறைகள் சான்றோடு அதாவது விளக்கத்தோட பார்க்கலாம். முன்னிலை பெயர்கள் பார்க்கலாங்களா. முன்னிலை பெயர்கள் வந்து வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் போது அவற்றின் வடிவம் மாறும். முன்னிலை ஒருமை நீ வந்து உன் என மாறும். ஓகேங்களா. இப்ப பாருங்க ஐ வந்து என்ன நம்ம முன்னே பார்த்தோம், ஐ ஆள் இன் பூ இன் ஊ அது கண் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அது என்னென்ன உறுப்புகள் பார்க்கலாம். ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை. இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்னாவது உறுப்பும் வராது, எட்டாவது உறுப்பும் வராது. இதுல வந்து 2, 3, 4, 5, 6, 7 வேற்றுமைகள் தான் வரும். அதாவது ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை. நின்னை உன்னை ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை. நின்றல் நின்னால் உன்னால் கூங்கிறது நான்காம் வேற்றுமை. நினக்கு உனக்கு அப்படின்னு வரும். இன் வந்து ஐந்தாம் வேற்றுமை.
நின் உன்னின் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து 6வது வேற்றுமை, நினது உனது அப்படின்னு வரும். கண் பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை, நின் கண் உன் கண் அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முன் முன்னிலை பன்மை, நீர். அதாவது முன்ன பார்த்தது நீ, இப்போ வந்து நீர் பன்மையா. நீர் என்பது பன்மை வேற்றுமை உருப்பெருக்கும் போது நும் வந்து என்னவா மாறும், என திரியும். சான்று பார்த்தீங்கன்னா நும்மை, நும்மார், நுமக்கு அப்படின்னு. முன்னிலை பன்மை நீங்கள் என்னவா மாறும், நீங்கள் எனும் பெயர் வேற்றுமை உருப்பெருக்கும் போது நுங்கள், உங்கள் நுங்கள் வந்து உங்கள் என மாறும். சான்று பார்க்கலாங்களா, நுங்களை, நுங்களால், நுங்களுக்கு. இதெல்லாம் இந்த பிரித்தெழுதுகளை நாம் பார்த்திருப்போம். இப்ப பாருங்க, நுங்களை உங்களைன்னு வந்து பாருங்க, நுங்களால் உங்களால் அப்படின்னு மாறி இருக்கும், நுங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னு மாறி இருக்கும் பாருங்க. இதுதான் வந்து முன்னிலை பன்மை, நீங்கள் வந்து மாறுறதுக்கு உண்டான சொற்கள். இப்ப படற்கை, படற்கை ஒருமை, தான். தான் என்னும் பெயர் வேற்றுமை உருப்பெயர்க்கும் போது தன் என மாறும். தான் என தன்னா மாறும். ஐ வந்து தன்னை, ஆள் தன்னால், கூ தனக்கு, இன் தன்னின், அது தனது, கண் தன்கண். இந்த ஐயால் கூ இன் அது கண், இது 6 எழுத்துக்களும் தான் இந்த தன்னிலை முன்னிலை படற்கை இதுக்கெல்லாம் வந்துட்டு அது எப்படி மாறுதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, வேற்றுமை விகுதிகளா மாறுது அப்படின்னுட்டு. படற்கை பன்மை தாம், தாம் எனும் பெயர் வேற்றுமை உருப்பெயர்க்கும் போது தம் என திரிந்து உருப்பெயர்க்கும். சான்று தம்மை, தம்மால், தமக்கு, தம்மின், தனது, தம்கண். படற்கை பன்மை தாங்கள் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாங்களா. தாங்கள் எனும் பெயர் வேற்றுமை உருப்பெயர்க்கும் போது தங்கள் என திரியும். தாங்கள் என்னவா மாறுது, தங்களா மாறுது. சான்று பார்க்கலாங்களா, தங்களை, தங்களால், தங்களுக்கு, தங்களின், தங்களது, தங்கன் அப்படின்னு வரணும். நன்னூல் நூல் விதி பார்க்கலாம். தாம், தான், தாம், நாம் முதல் குறுகும் யான், யாம், நீ, நீர், என், எம், நின்னும் ஆம்பிற. குவ்வின் அவ்வரும் 4 6 இரட்டல். அதாவது இதனோட பொருள் பார்த்தீங்கன்னா, தான், தாம், நாம், யான், யாம், நீர், நீ, நீர் ஆகிய பெயர்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும்போது அவற்றின் முதல் எழுத்து குறுக்கி தான், தன், நீ, நின், உன் என மாற்றம் பெறும்போது பெறும் என பவணந்தி முனிவர் இந்நூலில் விளக்கியுள்ளார். பொருள் பாருங்க, தாம், தான், தாம், நாம், யான், யாம், நீ, நீர் ஆகிய பெயர்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும்போது அவற்றின் முதல் எழுத்து குறுகி தான், தன், நீ, நின், உன் என மாற்றம் பெறும் என பவணந்தி முனிவர் இந்நூற்பாவில் விளக்கியுள்ளார். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.